ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு தமிழில் இருக்கிற 2வது பருவத்தில் இயல் 1 உரைநடை வாழ்விக்கும் கல்வி இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 11 பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட், காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் டேஸ். ஆன்சர் வந்து காலம் அறிதல். ஆப்ஷன் ஆவணால் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் வேர்ட், கல்வி இல்லாத நாடு டேஸ் வீடு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆல் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் விளக்கு இல்லாத, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மூணாவது ஒன் வேர்ட், பள்ளி தலமனைத்தும் கோயில் சேகுவோம் என்று பாடியவர் டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈல இருக்குது பாருங்கள், பாரதியார். அடுத்து நாலாவது ஒன் வேர்ட், உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உயர்வு ப்ளஸ் அடைவோம். அடுத்து அஞ்சாவது ஒன் வேர்ட், இவை ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இவை எல்லாம், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சொற்றொடரில் அமைத்து எழுதுக. ஃபஸ்ட்டு பாருங்கள், செல்வம். செல்வம்க்கு இங்கே எழுதிருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்து எழுதிக்கோங்க. கல்வி செல்வமே அழியாத செல்வம். கல்வி செல்வமே அழியாத செல்வம். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், இளமை பருவம். இளமை பருவத்துக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கல்வி கற்பதற்கு ஏற்ற பருவம் இளமை பருவம். கல்வி கற்பதற்கு ஏற்ற பருவம் இளமை பருவம். அடுத்து மூணாவது பாருங்கள், தேர்ந்தெடுத்து. தேர்ந்தெடுத்துக்கு ஆன்சர் எழுதிக்கோங்க. நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். அடுத்தது குருவினா. முதல் கேள்வி, மனித பிறவிக்கும் பிற உயிரினங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு யாது? இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 7 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 7ல் ஃபஸ்ட் வரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், உலகில் உள்ள உயிரினங்களுள், அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து ரெண்டாவது வரி பாருங்கள், எதிர்காலம் சொல்ல முடியாது. அது வரைக்கும் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 வரி நோட் பண்ணதுக்கப்புறம் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, நான் அதில் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க. அது 2 வரி எழுதிட்டு அதுக்கப்புறம் இதுவே மனித பிறவிக்கும் பிற உயிரினங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னு முடிச்சுக்கோங்க. அந்த 2 வரி எழுதிட்டு இதுவே மனித பிறவிக்கும் பிற உயிரினங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுன்னு முடிச்சுக்கோங்க. இதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், கல்வி அறிவு இல்லாதவர்கள் பற்றி வள்ளுவர் கூறுவது யாது? இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. இதே பேஜில் சைடில் எழுதிக்கோங்க. கல்வி அறிவு இல்லாதவர்கள் விலங்குகள் என்று வள்ளுவர் கூறுகின்றார். கல்வி அறிவு இல்லாதவர்களை விலங்குகள் என்று வள்ளுவர் கூறுகிறார். அடுத்த மூணாவது கொஸ்டின் பாருங்கள், நூல்களை எவ்வாறு படிக்க வேண்டும்? இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 10 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 10ல் கற்க கசடரை கொடுத்துருக்காங்களா, அதில் ஃபஸ்ட்டு வரி ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. படிக்க வேண்டிய நூல்களை நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். இந்த ஒரு வரி ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. இதான் குருவினா மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து சிறுவினா பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின், கல்வியே அழியாத செல்வம் என்பதை விளக்குக. இதுக்கு பேஜ் நம்பர் 8 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 8ல் அழியா செல்வம்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் நான் சொல்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரியிலேருந்து குறிங்க, இந்த உலகத்தில் எல்லா செல்வமும் மறைந்துவிடும் அழிந்துவிடும். அந்த ஒரு வரி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் வரியில் பாருங்கள், 20-25 ஆண்டுகளுக்கு அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அதுக்கடுத்து மூணாவது வரி பாருங்கள், என்றுன்னு இருக்குது பார்த்தீங்களா, என்றால் அப்படின்னு மாற்றிக்கோங்க. என்றால் அப்படின்னு மாற்றிக்கோங்க. அடுத்து நாலாவது வரியில் என்று சொன்னார்னு இருக்கா, என்போம்னு மாற்றிக்கோங்க. என்று சொன்னார்னு இருக்கிறத விழுந்து விட்டது என்போம் அப்படின்னு மாற்றிக்கோங்க. அடுத்தது அஞ்சாவது வரியில் பாருங்கள், கேட்டேன்னு இருக்கா, கேட்டால் அப்படின்னு மாற்றிக்கோங்க. கேட்டால். அடுத்தது இடிந்து விட்டது என்றுன்னு இருக்கா, என்பர் அப்படின்னு மாற்றிக்கோங்க. என்பர்னு மாற்றிட்டு அந்த பதில் வந்தது இதுவும் அழிகிற செல்வம் அதெல்லாம் வேணாம், ஃபுல்லாமே அடிச்சிருங்க. அடுத்த வரியில் அடுத்த பேரால் பாருங்கள், 10 ஆண்டுகளுக்கு முன்பே, அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. குறிக்க ஆரம்பிச்சுட்டு கடைசி வரி, சொல்ல மாற்றோம் ஏனென்றால் கல்வி அழியாதது அதனால்தான் அப்படின்னுட்டு வள்ளுவரும் அப்படின்னு போட்டு அதனால்தான் குடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா என்ன எழுதுனா வள்ளுவரும் அப்படின்னு போட்டு இந்த குறள் 2 எழுதிக்கணும். இந்த குறள் இருக்க 2 வரி எழுதிட்டு என்று கூறுகிறார் அப்படின்னு மாற்றிக்கோங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வரியில் வந்து அழிந்து விடும் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது வரியில் 20-25 அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து மூணாவது வரியில் என்றுன்னு இருக்கிறத என்றால்னு மாற்றிக்கோங்க. நாலாவது வரியில் என்றுன்னு இருக்கிறத என்று சொன்னார்னு இருக்கிறத என்போம் அப்படின்னு மாற்றிக்கோங்க. அடுத்து அஞ்சாவது வரியில் கேட்டேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கேட்டால் அப்படின்னு மாற்றிக்கோங்க. அடுத்து அஞ்சாவது வரி கடைசி பாருங்கள், என்றுன்னு இருக்க அது என்பர்னு மாற்றிக்கோங்க. அப்புறம் அதுவுமே வேண்டாம். அடுத்த பேரால் 10 ஆண்டுகளுக்கு முன்பே அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த அதனால் தான் வள்ளுவரும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை எழுதிக்கோங்க. அப்புறம் அந்த குறள் எழுதிட்டு இதில் இருக்க வள்ளுவர் அடிச்சுட்டு கூறுகிறார் வரைக்கும் எழுதிக்கோங்க. புரியலன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக குறிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இதான் வந்து சிறுவினா முதல் கேள்விக்கான ஆன்சர். அது சிறுவினா இரண்டாவது கேள்வி பாருங்கள், கல்வியும் விளக்கையும் திருக்குறளார் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 8ல் தான் இருக்குது. பேஜ் நம்பர் 8ல் ஒளி விளக்குன்னு ஒரு பேரா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பேரா ஃபுல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் சிறுவினா இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர்.
அடுத்தது பாருங்கள், சிந்தனை வினா. நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை? இதற்கான ஆன்சர் நான் வீடியோவோட எண்டில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதோட உரைநடையோட புக் பேக் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ.